manufactures two types of machinery equipment, Y and Z. ABC Limited manufactures two types of machinery equipment, Y and Z, and applies or absorbs overheads on the basis of direct labor hours. அதாவது absorption costing பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த காலத்து ஃபார்ம் absorption, the budgeted overhead and direct labor hours. You see, 12,42,500, 12,42,500 budget overheads எவ்வளோ 20,000 hours. 62 ரூபா 125 பைசா ஒரு ஹவருக்கு வந்து அப்சர்வ் பண்றாங்க. The information about companies products கொடுத்துருக்காங்க. There are two products, product Y, product Z. Budgeted production volume பார்த்தீங்கன்னா 2,500 யூனிட், இது 3,125 யூனிட். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அவனே கொடுத்துட்டான் 300 per யூனிட், 450 per யூனிட் கொடுத்துட்டான். டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒய். ஒய் வந்து 3 மணி நேரம் யூஸ் பண்றோம். ஸோ 450 ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 மணி நேரம் வேணும். சரியா? ஒரு மணி நேரத்தோட காஸ்ட் 150 ரூபா, ஒரு மணி நேரத்தோட காஸ்ட் 150 ரூபா, 450 ரூபா. எக்ஸ் 4 மணி நேரம் வேணும், ஒரு மணி நேரத்தோட காஸ்ட் 150 ரூபா, 600 ரூபா. ஸோ அவங்க பர் யூனிட் கொடுத்துட்டாங்க. அப்ப half of the part நம்மளுக்கு வேலையே இல்லை. ABC Limited overheads 12,40,500 can be identified with 3 major activities. அவனே ஆக்டிவிட்டி கொடுத்துட்டான். ஆர்டர் ப்ராசஸிங் ஒரு ஆக்டிவிட்டி, மெஷின் ப்ராசஸிங், தென் ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன், 3 ஆக்டிவிட்டி அவனே கொடுத்துட்டான். தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் driven by number of orders processed. ஸோ அவனே சொல்லுங்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்றது. மெஷின் ஹவர்ஸ் அவனே வந்து ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவரும் கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ப்ராசஸ்டு, மெஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு, இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸ். ஸோ 3க்கு அவனே ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் கொடுத்துட்டான். தென் டேட்டா ரெலவென்ட் டு தட் ஆக்டிவிட்டிஸ் அவனே வந்து காஸ்ட் டிரைவர் குவான்டிட்டி கொடுத்துட்டான். இது எதுக்கு இந்த சம்பளம் கொடுக்குறானே தெரியல, எல்லாமே அவனே கொடுத்துட்டானே. ஸோ ஆர்டர் ப்ராசஸ் கொடுத்துட்டான், மெஷின் ஹவர்ஸும் கொடுத்துட்டான், இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸும் கொடுத்துட்டான். ஸோ என்ன கேட்கறான்? Assume use of direct labor hours to observe apply overheads production. Compute the unit manufacturing cost of equipment Y and Z if the budget manufacturing volume is certain. So per unit manufacturing under absorption costing, you see, per unit manufacturing under absorption costing கேட்கறான். So அப்ப computation of, listen very carefully, computation of per unit cost under absorption costing, absorption costing system. Particulars. So என்ன ப்ராடக்ட்ஸ் X and Y இல்லையா? ப்ராடக்ட் X, ப்ராடக்ட் Y. டைரக்ட் மெட்டீரியல், தென் டைரக்ட் லேபர், தென் கூட்டினா பிரைம் காஸ்ட், ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், ஆட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ அவனே எல்லாமே கொடுத்துட்டான். இவ்வளோ சிம்பிளா ஒரு சம்பளம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு இந்த சம்பளம் தராங்கன்னு தெரியல. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் 300, 450, 300, 450. தென் டைரக்ட் லேபர் அவனே கொடுத்துட்டான் 450, 600. தென் 750, 1050. தென் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ அப்ப அலோகேட்டட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஸோ டோட்டலா என்ன சொல்லியிருக்கான்? தே செட் தட் 12,42,500. அப்ப லிசன். ஸோ overhead absorption rate, overhead absorption rate per hour, overhead absorption rate per hour equal to total overheads divided by total overheads divided by total number of divided by total hours divided by total hours equal total overheads எவ்வளோ? total 12,42,500, 12,42,500. இது working note division by 20,000 equal to absorption rate per hour equal to 12,42,500 divided by 20,000 equal to 62 rupees, 62.125 per hour. Listen very carefully. Y க்கு 3 மணி நேரம், Y க்கு எவ்வளவு மணி நேரம்? 3 மணி நேரம். Therefore Y க்கு 3 மணி நேரம். not Y and Z. Y க்கு 3 மணி நேரம். அப்ப 3 into அவனுக்கு 4 மணி நேரம். Listen. 3 into 62.125, 4 into 62.125. 3 into 62.125 equal to
186.375. Then 4 into 62.15 equal to 248.50. So just to find the total. So 750 936.375. Then 1298.50. So total cost per unit. Total cost under absorption costing. So இவ்வளவுதான்ப்பா first question ஓட answer. அவன் என்ன கேக்குறான்? What is the answer of first question? Assuming that use of direct labor hours to absorb apply overheads. Compute the unit manufacturing cost. So let me check our answer matches or not. So 936.38 வருது. நம்மளுக்கு எவ்வளவு வருது? 936.38 round off. Then next 1299.50. Tell me whether very difficult ABC. Tell me whether ABC is very difficult or very easy. How do you feel? Kripa said no. Kripaக்கு difficult தான். மத்தவங்களுக்கு தாரகா easy. Then வாசிக்கானதன் are you there? Very easy. So ABC வந்தா விடுவோமா நம்ம? கண்டிப்பா விடக்கூடாது. Then அப்புறம் அடுத்து என்ன கேக்குறான்? What is the next question? Assuming activity based costing. ABC ல கேக்குறானப்பா. அப்ப இத மட்டும் அழிச்சா போதும் இல்லையா? இத மட்டும் நீங்க அழிச்சீங்க. மேல இருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான். அப்ப add factory overheads. Add factory overheads. அப்ப நம்ம அந்த டேபிள் போடணும் இல்லையா? அந்த டேபிள் என்னது? என்னென்ன ஆக்டிவிட்டி? லிசன். எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? ஆர்டர் ப்ராசஸ், மெஷின் ஹவர்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸ் இருக்கு. 3 ஆக்டிவிட்டி இருக்கு. 3 மேஜர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அப்ப லிசன். அப்ப ஆக்டிவிட்டி, தென் ஆக்டிவிட்டி காஸ்ட் பூல், activity cost pool, activity cost driver, activity cost driver, activity cost driver quantity, then ABC rate, then ABC rate. என்ன activity? Order processing, activity வந்து ஒன்னு order processing, then another activity machine processing, and another activity வந்து product inspection. Product inspection. Then 2,10,000, 8,75,000, 1,57,500. Then activity cost driver அவனே கொடுத்துட்டான். activity cost driver என்ன கொடுத்துட்டான்? Given by orders processed, machine hours, inspection hours. Orders processed, machine hours, inspection hours. So orders processed எவ்வளோ? So 600. Orders processed 600. Then machine hours 50,000. Then inspection hours 15,000. அப்ப 2,10,000 division by 600 equal to, so rupees 350 per order processed. Rupees 350 per order processed. Then இதுக்கு 8,78,000 divided by 50,000 equal to 17.5 rupees, 17.5 per machine hour. Then next 157,500 division by 15,000, 10.5 per inspection hour. So we found the ABC rate. So நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். Rupees 350 per order processed. Rupees 350 per order processed. Rupees 17.5
per machine hour, rupees 10.5 per inspection hour. So tell me whether you understood this or not. The table purincha puriliya? Tell me whether you understood that or not. Yes or no? Tell me you understood. Vasi Anandan yes, others Kripa yes, then Targa yes. Less. அப்ப இப்ப இதுவும் பண்ணியாச்சா? அப்ப எனக்கு இந்த போட்ட பர்பஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா? சோ அப்ப எனக்கு இந்த டேபிள் தேவையே இல்லை. இது ஒர்க்கிங் நோட் எனக்கு இடம் இல்லாதனால நினைக்கிறேன். சோ அப்ப நம்மளுக்கு எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? 3 ஆக்டிவிட்டி. We have 3 activities. Order processing, machine processing, product inspection. அப்ப order processing, then machine processing, then quality inspection or product inspection. So எனக்கு டேபிளே கொடுத்துட்டான் எவ்வளவுன்னு. ஒய்க்கு வந்து 350 ஆர்டர் ப்ராசஸ் தான். அப்ப 350 listen 350 into 350 இவனுக்கு 250 into 350 அப்படியே எடுத்து பேஸ் பண்ணி போறதான். அப்புறம் 23,000 27,000 23,000 into 17.5 and 27,000 27,000 into 7.5 then 4,000 into 10.5 then 4,000 into 11,000 into 10.5 then பெருக்கி போட போதும். 350 into 350 equal to 1,22,500 1,22,500 then 250 into 350 equal to 87,500 87,500 then machine processing. So 23,000 into 17.5 equal to 4,02,500 then 27,000 into 17.5 equal to 17.5 equal to 4,72,500 then 4,000 into 1.5 10.5 equal to 42,000 then 11,000 into 10.5 1,15,500. listen இது டோட்டல் இருக்கு, இது பர் யூனிட்ல இருக்கு. இதெல்லாம் எனக்கு டோட்டல் இருக்கு, இது பர் யூனிட்ல இருக்கு. அப்ப listen compute use of activity based costing per unit manufacturing cost of the equipment and budgeted manufacturing volume is achieved. Budget manufacturing volume எவ்வளோ? is set at 2,500 3,125. அப்ப இதால divided by 2,500 divided by 3,125 divided by 2,500 divided by 3,125 divided by 2,500 divided by 3,125. அப்ப டிவிஷன் பண்ணா 122,500 division by 49 color per color rupees 49 49 இங்க 87,500 division by 3,125 equal to 28. then அடுத்தது 402,500 division by 2,500 rupees 161. இது 472,500 division by 3,125 equal to rupees 151.20. then next 42,000 division by 2,500 equal to rupees 16.8 division by 3,125 equal to rupees
36.96. Just add everything. 750 plus 49 plus 161 plus 16.8 equal to 976.8. Then 1050 plus 28 plus 151.2 plus 36.96 equal to 1266.16. I don't know the answer. Let me check. ABC costing. You see 976.8. 976.8. Then you see 1266.16. 1266.16. Tell me whether ABC costing is easy or not. Tell me, how do you feel with ABC casting? Whether you feel any difficulty in ABC casting? E or D? Kripa AC. Then Taraga and Vasigi. E. Vasigi. Kindly update Vasigi Anandan. E. So நீங்க ஒரு சம் போட்ட மாதிரியே மத்த சம் ஃபாலோ ஆகுதா இல்ல வித்தியாசமா இருக்கா? டிஃபரெண்ட்னா டி, சேம்னா எஸ். ஒரு சம் போட்ட மாதிரியே எல்லா சம்மும் ஃபாலோ ஆகுதா? டிஃபரெண்ட்னா டினா டி இல்லைன்னா எஸ். Kripa yes, Taraga yes, Vasigi yes. So only thing you need practice. Only thing you need practice. Then அதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின் இருக்கு? APC Limited selling prices are based upon heavily on cost. By using direct labor hours as an application base, calculate the amount of cost distortion under cost or over cost. Okay. ஐயோ அதை அழிச்சு விட்டுருனே, எனக்கு இதுதானே தெரியும். ஓகே லிசன். என்ன கேட்கிறான்னா ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் தெரியும். ஏபி சிஸ்டத்துல எதுல வந்து அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் கேட்கறான். அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ரெண்டுக்கும். அப்ப இங்க பாருங்க, இங்க ஏபிசில 49, 161, then 16.8. மூணையும் கூட்டினா எவ்வளவு வருது? மூணையும் கூட்டினா 8, 10, 16 கார் மிச்சம் 1, 10, 16 கார் மிச்சம் 1, 5, 11, 2 மிச்சம் 226.8. then 28, then 151.20, then 36.96. ஆட் பண்ணா 6, 1, 10, 16 கார் மிச்சம் 1, 3, 6, 216. இது எது ஏபிசில. ட்ரெடிஷனல் நான் அழிச்சு விட்டேனே. ட்ரெடிஷனல் எவ்வளவு வந்துச்சுமா பாரு அவரு. லெட் மீ அப்படியே போட்டுக்கலாம். 1242,500 division by 1240 division by எவ்வளவு hours? 20,000 hours equal to 62 point. அப்ப into 3 124.25 வந்துச்சு இல்லையா? இங்க பாரு லிசன் ஹியர் 124.25 வந்துச்சு. இப்ப டிவிஷன் பை 3 into 4 போட்டோம் இல்லையா? 165.667 வந்துச்சு. சோ அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் அவர் இவ்வளவு ஆக வேண்டிய இடத்துல கரெக்ட் தானே? இவ்வளவு ஆக வேண்டிய இடத்துல இவ்வளவுதான் வந்திருக்கு. அப்ப அண்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு? 226.8 minus 124.25 equal to 102.55. 102.55. இது அண்டர் அப்சார்ப்ஷன். அடுத்தது 216.16 minus 165.667 equal to 50.493. 50.493. So under absorption. ரெண்டுமே both are covered under under absorption. Total cost எடுத்தாங்க. They took total cost. We took நம்ம overheads மட்டும் எடுத்தோம். They took total cost. அப்ப total cost எடுத்தோம்னா அப்ப இது கூட எதை ஆட் பண்ணோம்? plus 124.25 plus 160 இல்லையே. ஆமா 165.667. அப்ப அது ட்ரெடிஷனல் ஆட் பண்ணா 780 இருக்கு. அப்ப 874.25. தென் இங்க 1215.667. இது ட்ரெடிஷனல், இது ஆக்டிவிட்டி. இது ட்ரெடிஷனல், இது ஆக்டிவிட்டி. இது கரெக்ட் தானே? ரெண்டு ஹவர்ஸ் தானே?
சரி 3 மணி நேரம். That is, listen, 124 to 500 division by 20,000 into 3. 186.375. Sorry, இங்க 186. Then division by 3 into 4 equal to இங்க 248.50. So அப்ப கூட்டினா 936.375. then இங்க கூட்டினா 1298.50. அப்ப ரெண்டு இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். So இந்த 124 பதிலா you have to take 186.375. here you have to take 248.5. listen here. இங்க under absorption எதுல? product Y ல under absorption, product Z ல over absorption. அப்ப 226.8 minus 186.375. இங்க 40 புள்ளி இந்த இடத்துல வந்து listen here. So 40.42 வந்து under absorption. இங்க 216.16 minus 248.8 equal to 32.64 over absorption. 32.64 over absorption. Let me check. ஏன்னா இந்த ரெண்டு காமன், இந்த ரெண்டு என்னது காமன். அது ஏபிசியா இருந்தாலும் சரி, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் ஆனாலும் சரி, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் இருந்தாலும் சரி, both things are common. அப்ப நம்ம டெசிஷன் மேக்கிங் ரெலவெண்ட் என்னதான்? ஓவர் ஹெட்ஸ் மட்டும் தான். ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் தான் ரெலவென்ஸ். அப்ப 40.4 அண்டர் அப்சார்ப்ஷன், 30.24 ஓவர் அப்சார்ப்ஷன். லெட் மீ செக். see 40.45 மைனஸ் இருக்கு. Y அண்டர் காஸ்டட், Y அண்டர் அப்சார்ப்ஷன், இது ஓவர் Z வந்து ஓவர் காஸ்டட் 32.34. நம்மளுக்கு அந்த ஃபிராக்ஷனல் மிஸ்டேக். நீ இப்படி போட்டாலும் போடலாம், இல்ல இப்படி போட்டீங்கனாலும் அதே ஆன்சர் தான். ஏன்னா இந்த ரெண்டு காமன், எல்லா ஆல்டர்னேட்டிவ் இந்த ரெண்டு காமன். நீ இதோட ஆட் பண்ணி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணினாலும் உனக்கு அதே ஆன்சர் தான் வரும். If you compare both the things, you will again you will get 40.425 you will get. Then அதே மாதிரி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணினா you will get 32.64. So இது அண்டர் அப்சார்ப்ஷன், அண்டர் காஸ்டிங். அண்டர் அப்சார்ப்ஷனா பொருளோட விலை கம்மியா இருக்கும். இது ஓவர் அப்சார்ப்ஷன், பொருளோட விலை அதிகமா இருக்கும். எதுல? ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம். ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல அண்டர் காஸ்டட், பொருள் விலை கம்மியா இருக்கும். இது ஓவர் காஸ்டட், பொருள் விலை அதிகமா இருக்கும். Now tell me, did you understood the last concept? Did you understood the last concept or not? Yes na yes, enna no. Kirupa yes, Vasiki yes, then Targa yes. So listen, with this our chapter comes to end. With this our ABC comes to end. நடுவுல தியரி எல்லாம் இருக்கு. So தியரி எல்லாம் நீங்க படிச்சுங்க. அப்படி ஏதாவது டவுட் வந்ததுன்னா you can ask me. So இந்த சம் முடிச்சிடுறீங்களா? Can you compute this sum? Can you complete this sum?